சரிங்க ஐயா. சொல்லுங்க. நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா இல்ல? பாத்தீங்க. கரெக்டா இது பண்ணிட்டாங்க வந்துட்டு. போயிடுவாங்க, இது அவங்களுக்கு தைரியம் இருந்தா போதும். அதே நாம தான் கொடுக்கணுங்க ஐயா. நாம தான் ஒரு நல்ல ஆசிரியர் பிடிக்கணும் ஐயா. நல்ல ஆசிரியர் அமையலைன்னா நடத்தாது. நல்ல ஆசிரியர் அமையணும் நம்ம ப்ராஜெக்ட். குரு சரியில்லை அவங்களுக்கு. ஆமா. நாம என்னதான் கண்டுபிடிச்சாலும் ம். இருங்க இருங்க சொல்றேன். என்ற மூச்சு தெரியுதா? இல்லைங்க. இப்ப ப்ரொஃபைல் தெரியுதா? போட்டுதான் இருக்கு. ம். இப்ப வந்து இப்ப இன்னைக்கு நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? நோபல் பரிசு. நோபல் பரிசு இது வீடியோவில் இது யூடியூப்ல இது இருக்கு. ம் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு இயற்கைக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு, எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுக்கு டிஎன்ஏ ஏதோ பண்றாங்க, அதுக்கு ஏதோ நோபல் பரிசு. அப்புறம் குவாண்டம் மெக்கானிசத்துக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இனிமேல் குவாண்டத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, நான் கூட ஒரு இது பார்த்தேன். குவாண்டத்துக்கு தான் இனிமேட்டுக்கு யூஎஸ்டி பேஸ்ட் வந்து இது மாத்த போறாங்க, எல்லாமே அதில் தான் வரப்போகுதுன்னு சொல்லி சரி. அவார்டு அப்ப கொடுக்க போறீங்க. கொடுத்தாச்சு. இப்ப 3 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு. இப்ப குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்றது, அதாவது சக்தியே, அதாவது ஒரு பொருள் வந்து எலக்ட்ரானோ நியூட்ரானோ புரோட்டானோ எதுவா இருக்கட்டும், அது வந்து எந்த தடையும் இல்லாம ஃப்ரீயா போயிருது. அதாவது இனிமே தடையே இல்லாம போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ரே உடல்ல போகுது பாருங்க, அதே மாதிரி தான். ஆனா அது வந்து சராசரி மக்கள் பயன்பாட்டுக்கு வராது. டெக்னாலஜியா பண்ணும்போது தான் அது உருவாகும். அதனால அது பணக்காரங்க தான் பயன்படுது, ஏழைகளுக்கு பயன்படுது. அது வந்து பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு போயிருது அந்த பக்கம். அதாவது அது அந்த அணு வந்து செவுத்தை தொலைச்சிட்டு வெளியே போகுது. அந்த தொலைச்சிட்டு வெளியே போகுது, அந்த பக்கம் போயிருது, போய் சக்தி கொடுக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நமக்கு என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, என்ன என்ன வாய்ப்புன்னு கேட்டு ஒரு அது பேட்டரியில ஓடிட்டு இருக்கு. மூச்சு தெரியுதா? தெரியுதுங்க. கிளார் அடிக்குதா? அதனால நல்ல நல்ல வாய்ப்பு தான் நமக்கு. இந்த இப்ப நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சி வந்து ஒத்து போகுது இதோட. இப்ப நம்ம வந்து மின்சாரத்தை கொடுத்து ஒரு தடையை உடைச்சி வெளிக்கொண்டு வரோம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 40 வருஷமா ஆராய்ச்சி பண்றாங்க. கரண்ட் கொடுத்து பண்றாங்க. கரண்ட் கொடுக்குறாங்க. கரண்டே இல்லாம நம்ம அது வந்து கரண்ட் கொடுத்து, அந்த கரண்ட் வந்து எந்த தடையும் இல்லாம கடந்து உள்ள அந்த பக்கம் போகுது. எவ்வளவு கடுமையான தடையா இருந்தாலும் உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிருது. அது பேர் குவாண்டம் டனலிங். டனலிங்னா தொலைச்சிட்டு போறது, ஓட்ட போட்டு போறது, தொலைச்சிட்டு போறது. அப்ப தடையே இல்லாம போகுது. இது சூப்பர் கண்டக்டருக்கு பயன்படு, அப்புறம் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பயன்படும், மைக்ரோ சிப்புக்கு பயன்படும். அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் பணக்காரத்தன்மையை தவிர, பணக்காரனை வாழ வைக்கிறதுக்கே தவிர, சாதாரண எளிய மக்களுக்கு மின்சாரத்தை மலிவாக கொடுக்கறதுக்கான கண்டுபிடிப்பு நாம தான் கொடுக்கிறோம். உலகத்திலே கிடையாது. உலகத்திலே கிடையாது. இப்ப நான் கண்டுபிடிச்சு, இப்ப நான் உருவாக்கி இருக்கிறது கூட என் பேர் வராது. வெறும் ப்ரூஃப் மட்டும் தான் வரும். வோல்ட் தான் 100 வோல்ட் உருவாக்கலாம், என் பேர் வராது. என் பேர் இல்லைன்னா வேலை செய்யாது, ப்ராஜெக்ட் வேலை செய்யாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாலிகுலுடைய வேல்யூ வந்து மினிமம் 5 மில்லியன். நீ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இதை நம்ம தீசிஸ் கொடுக்குறோம். இதுக்கு நோபல் பரிசு நம்ம நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிற எழுதி கொடுக்கணும். நான் அதை தான் பொண்ணுகிட்ட சொல்ல போறேன். சொல்லியாச்சு, நோபல் பரிசு வாங்க. நோபல் பரிசுக்கு நம்ம ஒரு கடிதம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது ஏத்துக்கிறேன். நோபல் பரிசுங்கிறது ஒரு கடிதம் கொடுக்குறோம். இதுதான் நடக்குது. அதாவது ஒரு தண்ணீர்ல இருந்து இவ்வளவு மாலிக்குள்ள இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு சொல்றோம். நம்ம போட்டு பார்த்துட்டோம். அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அறிவு வேலை செய்யறது, வேலை செய்யாது. நீங்க இப்ப நீங்க இன்னைக்கு செய்யறேன்னு சொன்னீங்க, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதுவே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். என்னது தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு மல்டிபிள் வேற என்ன தேவை? மீறி 100 கேவலமான செலவு என்ற செலவு வந்து ஒரு மகா கேவலமான செலவு. உங்களுக்கு வேற எதே செஞ்சுன்னா நீங்களும் ஒண்ணும் நடக்காது உங்களால எல்லாம்.
நான் பண்ணிட்டு சொல்றேங்க, கண்டிப்பா பண்றேங்க. மற்றவெல்லாம் இப்ப இந்த ப்ராஜெக்ட் பாருங்க, இப்ப இந்த வருஷம் இப்ப நோபல் பரிசு அறிவிச்சிருக்க அமெரிக்காரர் அறிவிச்சிருக்கான். அவன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டில இருந்து கண்டுபிடிக்கிறான். அதுல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கண்டுபிடிக்கிறது எதற்கும் பயன்படாது, யாரும் செய்யவும் முடியாது அதெல்லாம். ம். நம்ம 10 ரூபா செலவுல நீ 50 ரூபா செலவு நிரூபிச்சிடலாம். எங்களுக்கு பாரு எலக்ட்ரிசிட்டி எப்படி வருதுன்னு கேட்கலாம். எலக்ட்ரிசிட்டி எப்படி வரும்? தண்ணி கொடுத்தா எலக்ட்ரிசிட்டி வரவே வராது. என்னது தண்ணி கொடுத்தா எலக்ட்ரிசிட்டி விடாது. தண்ணிக்குள்ள இருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி வரும்? அதான் கான்டாக்ட் ஒரு மின்கடத்தி வைக்கும் போது தான் அது வழியா வெளியில வரும். அது யாரு அது தண்ணி விடுறாங்க? அது மின்சாரம் 3 லட்சம் கிலோமீட்டர்ல வெளியே வரணும். எத்தனை? 3 லட்சம் கிலோமீட்டர்ல வெளியே வரணும். மின்சாரம் பாயணும்னா, ஒளி பாயணும்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வேணும். என்னது? ஒளியின் பாயும் வேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். யாரு 3 லட்சம் கிலோமீட்டர் யாரு துரத்தி விடுறாங்க அதைய? அது தன்னிச்சையான அதோடைய ஒளி வேகம், ஒளியின் வேக சிறப்பு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா போயிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப 2 கம்பி வச்சா வந்துருமா? 2 கம்பி இப்படி கையில இந்த பக்கம் ஒரு கம்பி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சா மின்சாரம் வந்துருமா? அது வேதி வினை புரியணும்ல, மாலிகுல்ஸ் உடைக்கணும். மாலிகுல் உடையிறது கரெக்ட் தான். எந்த விதமான இதுவும் இல்லாம மாலிகுல் உடையுதா இல்லையா? எந்த வகை கரெக்ட் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்க மூளைக்கு நீங்க சிந்தனை நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க இதை பத்தி கேள்வி கேட்கணும் என்கிட்ட. நீங்க கேள்வியே கேட்காம நான் சொல்றது தலையாட்டி இருந்தேன்னு அது அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க செஞ்சு பார்க்கல, செஞ்சு அதவே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஏதாவது உருப்படியான ஒரு சிந்தனைக்கு வரலாம். இப்போ உங்களுடைய மூளை எனக்கு தேவைன்னு சொல்றேன். நான் பேசிட்டே இருந்தது எதுவுமே நடக்காது. நான் பேசி என்ன நடந்தது? எந்த சாதியும் நடக்கலையே. அதான் வாட்டருக்குள்ள அந்த இது வைக்கும்போது ஸ்பிளிட் ஆகும். 2 பிளஸ் மைனஸ் வந்து சேரும் போது அந்த மூலக்கூறு உடைஞ்சி அதோட தன்மை வெளிப்படுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தண்ணீர் வந்து அது வினாடிக்கு 1 கோடி தடவை துடிக்குது தண்ணீர். அது துடிக்கிறதுனாலதான் இது வெளியே வருது. இந்த துடிக்குது பாருங்க, வினாடிக்கு 1 தடவை துடிக்குது. அது வைப்ரேஷன் இருந்துகிட்டே. அது மாதிரி குவாண்டம் வைப்ரேஷன் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தண்ணீர் வந்து அதிர்ந்து கொண்டேதான் இருக்கும். தண்ணீர் அலையில அதிர்ந்து கொண்டேதான் இருக்கும். வினாடிக்கு 1 கோடி தடவை அதிர்ந்து நான் சொல்றேன். ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை அது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சரியா தப்ப நீங்க சொல்லுங்க. யார் அதிர்விக்கிறாங்க? அதைய புடிச்சு ஆட்டுறதா இல்ல? அதுல கரண்ட் இருக்கிறதால அதிர்வு, அது ஆட்டோமேட்டிக்கா அதிர்வு ஆகுது. கரண்ட் இருக்கு, தண்ணிக்குள்ள கரண்ட் இருக்கிறதால இப்படியும் சொல்லலாம். கரண்ட் இருக்கிறனால அதிர்வாகுது. ஆமா, மின்சாரம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? மின்சாரம் இருக்குன்னு சொல்றீங்க. மின்சாரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒருத்தன் கேள்வி கேட்கறான், தண்ணிக்குள்ள மின்சாரமா? என்னடா கதை விடுறியான்னு கேட்பான். என்னடா தண்ணிக்குள்ள எங்கடா மின்சாரம் இருக்குன்னு கேட்பானா இல்லையா? கேப்பா. அப்ப வாட்டர் வந்து அதிராது. மின்சாரம் இல்லைன்னா வாட்டர் அதிராது. கரண்ட் இருந்தா அதிர்வின் அலை, அது ஒலி அலையா காட்ட முடியும். ஒலி அலைகளா பாயும். அந்த ஒலி அலைகள் தான் அதிர்வெண் இருக்கு. அதிர்வெண் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆயிடுது. அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப நான் வந்து புதுசா கேட்கறேன், என்னங்க தண்ணியில இருந்து மின்சாரம் வருது, அந்த கதை உடையான்னு கேட்கறேன். ஆமா, என்ன வச்சிருக்கீன்னு கேட்டா, ஆமா 1 கிராம் தண்ணி 1 கிராம் தண்ணி 1 அம்ல. அது சார் 1 கிராம் வச்சாலும் அதுதான், 1 லிட்டர் வச்சாலும் அதுதான். 1 லிட்டர் தண்ணி வச்சாலும் 0.9 வோல்ட் தான் காட்டும். 0.9 மில்லி ஆம்பு தான். வந்துட்டியா? இங்க காட்டு. அப்படி சொல்லட்டாளா? இங்க பாரு, யாரு பேசுறாங்க. சாப்பிட்ட மூளைக்காலி. வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம் இப்படி சொல்லு. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம். உங்க பேர் என்ன? பேர் என்ன? அங்க உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வாகை. சூப்பர். ஓடு. அப்படியா? உனக்கு தாத்தா நீர் செஞ்சு தரேன். தாத்தா லட்டு, தாத்தா பிஸ்கட் செஞ்சு தரேன். சரி ஐயா, நாம எதுக்கு அதனால இந்த மண்டையை போட்டு குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப நான் எங்கிட்ட பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஐயா. நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பேசுறீங்க. இப்பதான் நம்ம இன்னை பத்தி என்னன்னா,
மண்டையை உடைக்கணும். அதாவது தண்ணி 1 கோடி தண்ணீர் வந்து 1 கோடி தடவை துடிக்குன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் அதுக்குள்ள டிவைஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து டிவைஸ் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆமா. ஃப்ரீக்வன்சி வந்து அளவிட முடியாதது. கரெக்ட் ஃப்ரீக்வன்சி கரெக்ட் அளவிடப்பட முடியாது. கரெக்ட் இப்பதான் புரியுது. ரைட் 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 இப்ப ஃப்ரீக்வன்சி அளவிடப்பட முடியாதது. அது வந்து துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடத்துல மின்சாரம் இருக்கும். ஃப்ரீக்வன்சி வேவ்னஸ் இருக்கும், ஒளி அலைகள் இருக்கும், எல்லாமே லைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது ஏன் பாடத்துல சொல்லல? இது வந்து நம்ம சொல்றமே இல்ல, ஏன் பாடத்துல இல்ல? பாடத்திட்டல சிந்திக்கிறது கிடையாது. அவன் வெறும் லைன் தேரி மட்டும் சொல்லிட்டு நீங்க வேற தண்ணி ஆவி ஆகுது, தண்ணி நீராவி கொதிக்க வைக்கலாம், ஹைட்ரஜன் வரும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க. ஆமா, சிம்பிள் கான்செப்ட். அதோட அந்த சப்ஜெக்ட் அந்த புக்ல அது மட்டும் தான் எழுதிருக்கு. நம்ம டெஃபினேஷன் புக்ஸ் எல்லாமே தண்ணி ஆவி ஆகுது, ஆவி மேல பறந்து போகுது, அது காணல் நீரா மாறிடுது சொல்லி முடிச்சிருவா. ஒன்லி நீராவி, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா சப்ஜெக்ட் வந்து ஒன்லி நீராவி, அது மறுபடியும் வாட்டரா போயிடும், மறுபடியும் வாட்டரா வந்துடும். அந்த இன்டெஃபினிஷன் ஆஃப் the water inside what is the molecule is not definable. The subject is a government subject. This is the closed. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நாம என்ன சொல்லணும்னா குவாண்டத்துக்கு போறோம், அதாவது அணு கோட்பாடுக்கு போறோம். இப்ப நீல்ஸ் போர் படிச்சார் இல்லையா? நீல்ஸ் போரு இந்த மாதிரி அணுவை பத்தி சொன்னாங்க. நீல்ஸ் போரு, அப்புறம் நிறைய இருக்கா மேற்கு நாட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா? அப்புறம் முதல்ல ரூத்தர் போர்டு யாராவது சொல்றாங்க. ரூத்தர் போர்டுங்கிறீங்க, நீல்ஸ் போருங்கிறீங்க, மேரி கியூரி, இவங்க எல்லாமே இவெல்லாம் படிச்சாங்க. எல்லாம் உண்மைன்னு சொல்லல, எல்லாம் உண்மைதான், எல்லாம் படிச்சாங்க. ஆனால் உண்மையானுடைய தண்ணீரை ஏன் அவங்க சரியா, தண்ணீருக்குள்ள இவ்வளவு ஏட்டம் இருக்கு, தண்ணீருக்குள்ள இப்படி எனர்ஜி வந்து கான்சென்ட்ரேட்டா இருக்கு, பொட்டன்சியல் இருக்குன்னு இது வரைக்கும் எவனுமே சொல்லலையே. ஐயா அவங்க எல்லாருமே அவங்க கண்டுபிடிக்கிறது சொல்றாங்க. இதுக்கு மேல ஏதாவது பெற்றா கூட மேபி இருக்கலாம் வந்து, ஆனா இருக்கும், நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டு வராங்க. திஸ் பரிணாம வளர்ச்சி, ரெவல்யூஷனரி ப்ராசஸ் இப்ப இந்த கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அடுத்த கட்டத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இப்ப கரெக்டா வந்துட்டீங்க. இப்ப இதுதான் ஏன் அவர்கள் கண்டுபிடிக்கலன்னா அவங்க என்ன பார்வையை பார்த்தாங்க அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம தான் எடுத்துட்டு போகணும் இது. அதனாலதான் இது தியரியா எழுதுங்க. தியரியா எழுதி இப்ப தியரியா எழுதி இப்ப நீங்க கல்லூரி பேராசிரியர் கிடையாது, நீங்களும் எதுலையும் கிடையாது, நானும் கிடையாது, வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த மரியாதை யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி பேரண்ட் தான். பேட்டர்ன் ரிசர்ச் பண்றது அல்லது ஒரு மேகசின்ல தொடர்ந்து எழுதிட்டே வர்றது. என்னது, ஒரு அறிவியல் மேகசின் நிறைய இருக்கு, அதுல போடுங்க. அறிவியல் இதழ்கள், அறிவியல் மேகசின் ஓகே, அதுல உள்ள போதும். என்னது, அறிவியல் உள்ள அதுக்குள்ள போகணும், அதுல போய் இங்க எழுதிட்டே இருக்கணும். ஆர்டிகல்ஸ் கரெக்ட், சயின்ஸ் ஆர்டிகல் இப்பதான் வர்றீங்க. அது யார் எழுதுறது? நான் உள்ள போறதுக்கு முயற்சி பண்றேன், அது உள்ளே போக முடியல என்னால. அவ்வளவு டஃபா இருக்கு, உள்ள நுழைய முடியறது இல்ல. பாஸ்வேர்டு கேக்குது, அது கேக்குது, எதை கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம என்னன்னே தெரியும். நான் மீறி போனா பேஸ்புக்ல போடுறேன், பேஸ்புக்ல எத்தனை பேர் பார்ப்பான்? அந்த ஆர்டிகல் இந்த விஞ்ஞானிகள் பாக்குறதுல தான் நம்ம எழுதணும். இது பொதுமக்கள் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க ஐயா, அறிவே வராது. பொதுமக்கள் பார்த்தாலே எதுக்குன்னு தேராது. எங்க அப்ப நம்ம வாட்ஸ்அப்ல போடுறோம், வாட்ஸ்அப் போட்டுருங்க, யூடியூப் வாட்ஸ்அப் அது பிரயோஜனம், வாட்ஸ்அப் டெட், அது ஒன்றுக்கு பிரயோஜனம் ஆகாது. யூடியூப்ல போட்டா யாரோ 2 பேர் பார்ப்பான், பேஸ்புக்ல போட்டா 2 பேர் பார்ப்பான். ஆனால் அறிவியல் இதழில் எழுதினா மட்டும்தான் அது பயனுள்ளது. சயின்டிஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க, அது பார்த்துட்டா டப்புன்னு டெவலப் பண்ணுவான். இது பொதுமக்கள் பார்த்து அப்படியா அப்படிம்பா, ஒண்ணுமே பொதுமக்களுக்கு ஒன்னும் தெரியாது. அதாவது கற்றாரை கற்றவரே காமொருவர், கற்றாரை கற்றவரே காமொருவர். நம்ம கற்றார்கிட்ட போய் பேக்கிறது விட்டு போட்டு பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு எனக்கு இருக்கிற ஒண்ணு பொதுமக்கள் தான். ஏன்னா நம்ம கற்றார், இப்ப நான் கற்றாருன்னா நான் எதை நிரூபிக்கணும், அல்லது என்ற கற்றையை படிக்கணும், அல்லது எனக்கு கண்டுபிடிச்சது பார்க்கணும். யாரும் பார்க்கறதும் இல்லை. கற்றை கொடுத்தாலும் மீறி போன வாட்ஸ்அப்ல கற்றை எழுதுறேன், யாரும் படிக்கிறதே இல்லை, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்களே அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, அவங்கள பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் ஒரு 5 கண்டுபிடிப்பு நான் அனுப்பிச்சினே இல்லையா, 5 கண்டுபிடிப்பு, அது பதிலே இல்லையா. அதை படிச்சு பார்த்தேன், அது சரியா தப்பா, குற்றம் இருந்தா அது கரெக்ட் பண்ணணும். இங்க வந்து இங்க கவுட்லயே வந்து அப்படி ஒரு இது, இப்ப மக்கள் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானம் வந்து இங்க யாரும் எஸ்டாப்ளிஷ்மெண்டே பண்ணல.
அப்படி இருந்தா அது ஒன்லி கல்லூரிக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆஹ் ஜெனரல் கண்டிஷன்ல பொதுமக்கள் யாரா கண்டுபிடிக்கணும் விருப்பம் உள்ளவங்க அந்த லேபுக்கு வந்து என்ட்ரியோ மத்த ஒரு சிறப்பு கவர்மெண்ட் ஓபன் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கணும். அப்ப ஆஹ் வருவான், கண்டுபிடிப்பான், டிக்ளேர் பண்ணுவான். அது வேணும்னா எடுத்துக்க, வேணாம்னா விட்டுட்டு போ. கரெக்ட் ஆனா கரெக்ட். அந்த 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 மாதிரி சிஸ்டம் இல்ல, அந்த மாதிரி சிஸ்டம் இல்லையே. வாய்ப்புகள் கொடுக்கணும். வாய்ப்புகள் இங்க வந்து கவர்மெண்ட் அதை பத்தி ஏன்னா அவங்க எல்லாம் இவங்க சண்டையா போட்டுக்கிறதுக்கே சரியா இருக்குது. நான் உண்மையாலுமே அரசியல் வருவேன். கரெக்டா சொல்றீங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு மாவட்டம் தோறும் அறிவியல் கழக ஆராய்ச்சி மையம் பொதுமக்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கறது, பேப்பர் கொடுக்கறது, கண்டுபிடிச்சு சொல்றது, இந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். ஆனா இருக்குதா பார்க்கணும். இது வந்து ஆனா கலெக்டர்கள் இவங்க எல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம். அந்த அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், அந்த மாவட்ட கலெக்டரேட் ஆபீஸ் இருக்காங்கல்ல, இது தரமா அவங்க செய்யலாம். இப்ப நம்ம கலெக்டர் இருந்தா கண்டிப்பா சொல்ல, இதை செய், இது வேணும், நெசசிட்டி, யூ நீட் திஸ் டிஸ்ட்ரிக்ட், ஐ நீட் த ஓபன் யூனிவர்சிட்டி ஃபார் த சரி, அந்த மாதிரி எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அறிவியல் மையம் இருக்கு. அதுல இல்லைன்னு சொல்ல, அறிவியல் மையங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம எங்க கட்டுரை கொடுக்கறது, எப்படி வாங்குறது, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே நான் வெப்சைட்ல அதுக்கு ஒரு வெப்சைட் இருந்தா கூட அனுப்பலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட் அனுப்புற மாதிரி இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாடு வெப்சைடு, சயின்ஸ் வெப்சைடு, தமிழ்நாடு அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்க. எனக்கு இருந்த மாதிரி தெரியல, இருந்தா அனுப்பலாமே. சரிங்க, நான் கேட்டு பாக்குறேன், வேற யார்ட்ட விசாரிச்சு பாக்குறேன். அவங்களும் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அறிவியல் வளர்ச்சி கழகம் இருக்குது. இந்த மாதிரி நம்மள பொதுமக்கள், நம்ம இண்டிவிஜுவல், நம்ம வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர், நம்மள இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர், தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்றவங்க. புரியுதா? இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் தான். ஆமா, இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சிற்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? அப்ப இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் எதுவாக தானே, அது பயன்பாடு அறிவியல் தானே. அறிவியல் தான். எப்படியானா மக்கள் ஏத்துக்கணும். வந்துட்டு பொதுப்படையான கல்வி யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். அது வந்து வேலிடேட்டா இருந்தா வேலிடேட் பண்ணி ஆகும். அந்த வேலிடேட் பண்றதுக்கு அந்த அது கரெக்டா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை என்ன? இப்ப நிறைய பசங்க எக்கனாமிக்ல இருந்துச்சுன்னா இன்னும் வந்து அதுக்கு வந்து வேல்யூ அதிகமா கொடுக்கணும். இப்ப நிறைய பிளஸ் டூ படிக்கிற பசங்களே ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் முறையாக எந்த மாநில சர்க்காரே, மாநில அரசே என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, பொதுமக்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதுக்குன்னு ஒரு அரசாங்கம். இப்ப மத்திய அரசாங்கத்துல பேடன்ட் வச்சிருக்கான், அது வேறங்க. அது பேடன்ட், அது முதல்ல ஆர்டிக்கல் எழுதணும், இந்த கட்டுரைகள் எழுதணும். என்னது? அறிவியல் கட்டுரை. அறிவியல் கட்டுரையில இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி வரும். அந்த அறிவியல் கட்டுரைக்கு மரியாதை கொடுக்கணும். அதுல மினியேச்சர் இந்த மாதிரி தமிழக அரசாங்கமா கொண்டு வரணும். தமிழ்லயோ அவன் தாய்மொழியிலயோ, அது என்ன மொழியிலயோ அவன் அந்த அறிவியல் கட்டுரை வெளியிடணும். அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. ஐயா, பேடன்ட் எனக்கு தெரிஞ்சு பேடன்ட் தான் இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது சென்னையில் இருக்கு. ஆமா, லெபார்டரி எல்லாம் கவர்மெண்ட் பொது, அதாவது ஸ்பெஷலைஸ்டா பர்சனலைஸ்டா இருக்குது. காலேஜ் டிபெண்டிங்கா தான் இருக்குது எல்லாம். பேடன்ட் வந்து பொதுங்க. பேடன்ட் வந்து பொது, அது பப்ளிக்காக கொண்டு வரும், மக்களுக்காக, அது மக்களுக்காக, பொதுமக்களுக்காக கொண்டு வரும். லேபரேட்டரி வேற, அது உள்ளே நுழையவே முடியாது. நீங்களே இந்த பேடன்ட் எதுக்கு தெரியுமா? பொதுமக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அது கொண்டு வந்தாங்க. அது யார் வேணா வரலாம், பொதுமக்கள் மட்டும் யார் வேணா வரலாம் பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்றது. ஆனா பொதுமக்கள் அது உள்ள வரலாம், அதான் விஷயம். பொதுமக்கள் அது அறிவியலுக்கு பாடப்படிப்பு. முதல்ல கண்டுபிடிக்கிறவனுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. கல்வி தகுதி வேற, கண்டுபிடிக்கிறது வேற. கல்வி தகுதி வேற, கண்டுபிடிக்கிறது வேற. மார்க் வேறங்க. மார்க் என்பது வேற, கண்டுபிடிக்கிறது என்பது வேற. அது அரசாங்கம் நல்லா தெரியும். கண்டுபிடிக்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி. அதனால அரசாங்கம் தான் கரெக்ட் தான். அதுல இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்னா நாம இதை வந்து ஆர்டிக்கல் எழுதி, தகுதி வாய்ந்த ஆர்டிக்கல் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவில தகுதி வாய்ந்த ஆர்டிக்கல் கிடையாது. தகுதி வாய்ந்த அறிவியல் இதழே கிடையாது. இருந்தா 4-5 தான், உலக அளவு ஒரு 10-15 தான் இருக்கு. நேச்சர்னு ஒரு இருக்கு, நேச்சர் வெப்சைட் இருக்கு, நேச்சர் சயின்ஸ் வெப்சைட் இருக்கு, அப்புறம் பிசிக்ஸ் வெப்சைட் இருக்கு, கெமிஸ்ட்ரி வெப்சைட் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸ். இதெல்லாம் வந்து அதுல உள்ள நுழையவே முடியாதுங்க அதுக்குள்ள. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு. நான் ஒரு நாளைக்கு என்னால 5 கட்டுரை எழுத முடியும். காலையில இருந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்றேன், யுரேனியத்தினுடைய அளவுக்கு நம்மளுடைய வாட்டர் மாலிகுலே இதுல வந்து பொட்டன்சியல் உள்ள இருக்கு. அது எப்படி வெளியெடுப்பீங்க? அதுக்கு ஐடியா வேணும். நேற்று கூட நான் பண்ற மாதிரி ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க, அமெரிக்கால ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க, அவனு கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, அவரு இதை அனுப்பிச்சிருக்கீங்க வந்துட்டு மேக்னா சைடு அப்படின்னு சொல்லி கடைசி நேற்று மார்னிங் பார்த்தோங்க.
யாரோ ஒருத்தர் அது அது ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. யார் எனக்கு இவர் அனுப்பிச்சாரு, எனக்கு யாரு அந்த ஸ்வீடன்காரர் தான் அனுப்பிச்சாரு. அதை பாருங்க, அப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? முயற்சி பண்ணலாம். சரிங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அவ்வளவுதான். இந்த தண்ணியில இருந்து இந்த இந்த குவாண்டம் அந்த அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாங்க எலக்ட்ரானை உள்ள கொடுக்குறோம், எலக்ட்ரான் வந்து உண்மையாலுமே அது கடந்து போகுது. இனிமேல் கிளாசிக்கல்ல அப்படி கிளாசிக்கல்ல சாத்தியமா கிளாசிக்கல் வந்து தடிமான பொருளுங்க. தடிமான பொருள் வந்து எதுக்குள்ள நுழைஞ்சு போக முடியாது. கண்ணுக்கு தெரியாத துகள் தப்ப எக்ஸ்ரே உள்ள போகுதே இல்லையா? அதேதான். ஆமா. சாதாரண வெளிச்சம் வந்து உள்ள தொலைச்சிட்டு உள்ள போகுது. அது குவாண்டம். அது குவாண்டம் ஒளிக்கற்றைகள், போட்டான்ஸ் அது உள்ள பூந்துட்டு போகுது. அப்ப அதேதான் இது. அப்ப எதுக்குள்ள தடிமனான பொருள் பூந்து போயிருங்க. இப்போ ஒரு சுவர் கடந்து போயிரும். இங்க நம்ம இருக்கணும், நம்ம அங்கேயும் போயிடலாம். அதைத்தான் சொல்றான். இப்ப அதைத்தான் ப்ரூவ் பண்றாங்க. சரி, அப்படி ப்ரூவ் பண்றதுனால என்ன சமுதாயத்துக்கு என்ன நன்மைன்னு எனக்கு அது சமுதாயத்துக்கு என்னடா நன்மை அப்படின்னு கேட்டா, அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு பயன்படும், சிப்பு பயன்படும். அதெல்லாம் வந்து பணக்கார தன்மையா தான் இருக்குது தவிர சாதாரண மக்களுக்கு கிடையவே கிடையாது. நான் சொல்றது சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்தாகணும். இது வரைக்கும் சாதாரண மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி. அதுக்குதான் என்னோட கொடுக்கல. எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, பைசா அதிகமா தான் இருக்குது எல்லாமே. அதுக்குதான் நம்ம அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கோம். இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, வோல்ட் தான் ஒரு ஆம்பியர் வராது. அதான் பிரச்சனை. வோல்ட் தவிர ஆம்பியர் வராது, வரவே வராது. ஒரு ப்ரூஃப், அதாவது குவாண்டம் டனலிங் வந்து வருது வெளியே, வைப்ரேஷன் நடந்துட்டு, அப்ப எனர்ஜி உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. தண்ணீர் வந்து எனர்ஜி உற்பத்தி ஆக்சிலேட் பண்ணிட்டே இருக்கு. வைப்ரேட்டிங் அண்ட் ஆக்சிலேட்டிங், கண்டினியூஸ்லி வைப்ரேட்டிங் ஆக்சிலேட்டிங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து துரத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வெளியே வந்து இந்த கம்பி வழியாக ஒட்டச்சிட்டு வெளியே வருது. கம்பியில வரப்ப 50% லாஸ் ஆயிரும். 50% நம்ம கெயினா வரும். லைட் எரியுதா? அது ஒரு வாரத்துக்கு எரியுது. என்னது ஒரு வாரத்துக்கு எரியுது? எப்படி ஒரு வாரத்துக்கு எரியுது பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு வாரத்துக்கு எரியுது 1 கிராம் தண்ணி? மாலிகுல்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. ட்ரில்லியன் மாலிகுல்ஸ் இருக்கு. அதுதான். ஆவி மட்டும் ஆகலினா அது 100 வருஷத்துக்கு வேலை செய்யும். ஆவி மட்டும் ஆகலினா என்னது? ஆவி மட்டும் ஆகலனா 100 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்க வேண்டியதான். இதுதான் பனிக்கட்டில சாத்தியம். பனிக்கட்டில அப்படியே இருக்கும். பனிக்கட்டியில இந்த பனிக்கட்டி ஐஸ் கியூப் வச்சு பார்த்தேன் கூட போடும். ஐஸ் கியூப் வச்சாலுமே 0.6 வோல்ட்டுமே 2 மில்லி ஆம்ப், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 மில்லி வாட்ஸ் 6 மில்லி வாட்ஸ் வருது டோட்டலுக்கு. ஐஸ்ல வந்து கரண்ட் ஜாஸ்தியா இருக்குங்க. அது வந்துட்டு தான் இருக்கு. ஆனா லிக்விட விட கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஆனா அடிச்சுட்டு போகுது. இன்னும் நல்லா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, மறுபடியும் பேசுவோம். சரி, நன்றி, வணக்கம்.